ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பேக்கேஜ் வெயிட் அண்ட் டைமென்ஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணா எப்படி மந்த்லி ஆடிட்டிங் மூலமா அவங்க அமௌண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம 3 பார்ட்டா பார்த்தோம். இது 4வது பார்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 71,979 ரூபா 22 பைசா வந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேக்கேஜ் வெயிட் அண்ட் டைமென்ஷன் வந்து தப்பாக போட்டதுக்காக 12ஆம் மாதத்துக்கான ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ரிப்போர்ட்டில் போய் கஸ்டம் ரிப்போர்ட் போயிட்டு நீங்கள் ECCIP ஆடிட் ரிப்போர்ட் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ECCIP ஆடிட்டிங் ரிப்போர்ட்டோட எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஏற்கனவே அந்த 3 வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்டர் நம்பரு, அப்புறம் ஆர்டர் குவான்டிட்டி, செல்லர் என்டர் வெயிட்டு, அப்புறம் செல்லர் என்டர்டு, அப்புறம் மெஷர்டு வெயிட்டு, அப்புறம் ஜோனு, நேஷ்னல், அப்புறம் ரீஜனல், லோக்கல், அப்புறம் ECCIP ஃபீஸ் சார்ஜ், அதாவது நம்மகிட்ட இருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க, ஃபீ பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெயிட். ஆக்சுவல் வெயிட் வந்து 3 to 4 கிலோ இருக்கு. ஸோ அதுக்கு வந்து 233 ரூபா 64 பைசா எடுக்க வேண்டியது. ஸோ 87 ரூபா 32 பைசா தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அப்புறம் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து 146 ரூபா 32 பைசா வந்து நாங்கள் அவங்க பேலன்ஸ் அமௌண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து அப்போ அடிஷனல் ஃபீஸ் வந்து 43 ரூபா 90 பைசா வந்து நேஷனலுக்கு, ரீஜனலுக்கு வந்து 34 ரூபா 69 பைசா ரீஜனலுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக அவங்க கலெக்ட் பண்ணது வந்து நேஷனலுக்கு வந்து 190 ரூபா 22 பைசா, ரீஜனலுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா 33 பைசா டோட்டல் அமௌண்ட்ல எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்டை கூட்டிடலாம். செலக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும். ஸோ இப்போ ஆட்டோ சம் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12,008 ரூபா 16 பைசா வந்து நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க, அதாவது மைனஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைன் எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அடிஷனல் ஃபீஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆட்டோ சம் கொடுத்துக்கோங்க. ஸோ 2,771 ரூபா 12 பைசா வந்து அடிஷனல் சார்ஜாக எடுத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இதை வந்து எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ரீஜனலுக்கு வந்து நான் வந்து 178 ரூபா 18 பைசா வந்து கொரியர் அனுப்பும் போதே நான் கொடுத்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க 210 ரூபா 04 பைசா வந்து இதுக்கு சார்ஜ் வருது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 9 ரூபா 56 பைசா. இதுக்கு வந்து நீங்கள் 31 ரூபா 86 பைசா ஃபைன் அமௌண்ட்டாக கட்டி 41 ரூபா 42 பைசா நீங்கள் எங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 233 ரூபா 64 பைசா நான் வந்து கொரியர் அனுப்பும் போதே கொடுத்துட்டேன், கரெக்டான டைமென்ஷன் அண்ட் வெயிட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து 272 ரூபா 58 பைசா நீங்க வந்து கொடுக்க வேண்டியது, நீங்க 233 ரூபா 64 பைசா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 11 ரூபா 68 பைசா பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 11 ரூபா 68 பைசாக்கு வந்து 38 ரூபா 94 பைசா வந்து இவங்க ஃபைன் அமௌண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 50 ரூபா 62 பைசா வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல கீழே இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்மியான அமௌண்ட் கொடுத்ததுனால இவங்க வந்து அதிக ஃபைனா அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான அமௌண்ட் கொடுத்துமே ஒரு 9 ரூபா 10 ரூபா 11 ரூபா அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன், அதாவது 38 ரூபா 94 பைசா, 31 ரூபா 86 பைசா இந்த மாதிரி ஃபைன் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃபைன் அடிச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனலுக்கு வந்து 41 ரூபா 42 பைசா வந்திருக்கு, நேஷனலுக்கு வந்து 50 ரூபா 62 பைசா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலும் இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இது வந்து பேக்கிங் டைமென்ஷன் வெயிட்ல வந்து 4வது பார்ட் வீடியோ. இந்த 4வது பார்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, 3 பார்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, அமௌண்ட் கரெக்டாக போட்டுமே ஒரு 9 ரூபா 10 ரூபா இந்த டிஃப்ரெண்ட் வந்தாலுமே அவங்க வந்து 30 ரூபா 40 ரூபா ஃபைன் அடிக்கிறாங்க. ஸோ இந்த முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சில பொருட்களுக்கு வந்து அவங்க அலாட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து பேக்கிங் டைமென்ஷன் வெயிட் வந்து டைப் பண்ணும்போதே அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த டைமென்ஷன் நீங்கள் அடிக்கணும், இந்த டைமென்ஷன் அடித்தாதான் உங்களுக்கு உங்கள் பேக்கிங்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு அலாட் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் வந்ததும் ஷெடியூல் பிக்கப் கொடுத்து இந்த ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் வெயிட் வந்து அவங்களே ஒரு அசம்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வெயிட்டை விட அது கூடுதலாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், அவங்களே வந்து ஒரு கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ இதில் வந்து பேக்கேஜ் டைமென்ஷனும் அவங்க கொடுத்துருப்பாங்க, லென்த்து, வித்து, ஹைட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது உங்களோட ஆக்சுவல் வெயிட்டை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆனால் இதில் வந்து இந்த லிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஷெட்யூல் பிக்கப் கொடுக்கும்போது இவங்க ஒரு நம்பர் காமிக்கிறாங்க, அந்த நம்பரை வந்து கூடவும் போட முடியல, கம்மியாகவும் போட முடியல, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் வெயிட் வந்து 2000 கொடுத்துருக்கேன், அதாவது 2 கிலோ கொடுத்துருக்கேன். 2000 கிராம்ங்கிறது 2 கிலோ. ஸோ இது கொடுத்துருக்கேன். இது கொடுத்துமே அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. கீழே பாருங்க, பேக்கேஜ் வெயிட் எண்டட் இஸ் லெஸ் தென் மினிமம் த்ரெஷோல்ட் ஆஃப் 2061 கிராம்ஸ், அதாவது 2 கிலோ 61 கிராம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட் பிக்கப் ஸ்லாட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ண முடியாது, அதாவது நீங்கள் கொடுக்க முடியாது. இது ரெட் கலர் தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பேக்கேஜ் டைமென்ஷன் அந்த ஏரியாவுக்கு வந்தோன்னா லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1780 கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸோ வித் பார்த்தீங்க அப்படின்னா 1670 கொடுத்துருக்கேன். வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா 5 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து கீழே பாருங்க, வந்து பேக்கேஜ் டைமென்ஷன் எண்டட் இஸ் லெஸ் தென் மினிமம் த்ரிசோல்டு ஆஃப் 17.80 இன்ட்டு 16.70 இன்ட்டு 5.60 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் விட்டுருக்கேன், அதாவது ஹைட்டில் வந்து 5.60 கொடுக்கறதுக்கு பதிலாக 5 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கே இவங்க சம்மதிக்கலை. ஸோ அவங்க சொல்கிற வெயிட் அண்ட் டைமென்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் கெட் பிக்கப் ஸ்லாட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கே நீங்கள் போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதில் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தா நீங்கள் வந்து கரெக்டான வெயிட்டை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான பேக்கேஜ் ஃபைனும் அடிக்க மாட்டாங்க, எந்த விதமான பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லா இதுலேயும் கொடுக்கல. ஸோ இதான் பிரச்சனை. இப்போ வர்ற இதுகளில் வந்து ஃபைனை போட்டுட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. இந்த மாதிரி எந்த அலர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இத்தனை கிராம் கொடுக்கணும், இவ்வளோ வெயிட் கொடுக்கணும் அப்படிங்கிற அலர்ட் எதுவுமே இல்லை. ஸோ டக்குன்னு வந்து 9 ரூபா நீங்கள் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் கொரியர் சார்ஜை பொறுத்த வரைக்கும் 9 ரூபா கொடுக்கணும், 10 ரூபா கொடுக்கணும், 1 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு 40 ரூபா ஃபைனை போட்டு 41 ரூபா சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் காமிச்சிடுறாங்க. அதாவது இசி பண்ணுறீங்கல்ல, அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் மந்த்லி உங்களுக்கு நீங்கள் 1 ரூபா அந்த கொரியர் சார்ஜுக்கு மிஸ் ஆனாலும் அதுக்கு ஒரு 40 ரூபா ஃபைனை போட்டு, ஸோ அதுக்கு 41 ரூபா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்து உங்கள் அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கும்ல, உங்களோட மெயின் பேலன்ஸ், அதில் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அக்யூரேட்டாக போடுங்க. அக்யூரேட்டாக போட்டுட்டு நீங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 9 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுன்னா கூட நான் வந்து அக்யூரேட் வெயிட் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி அது என்னன்னு கேட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட மிஸ்டேக்கால தான் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து இனிமேல் வந்து இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா மற்றவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்கல்ல, அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி நீங்கள் நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. ஸோ இந்த அமேசானோட வெயிட் அண்ட் பேக்கேஜ் டைமென்ஷன் வந்து பார்ட் வந்து இந்த 4வது பார்ட்டோட முடியுது. ஸோ இதுக்கடுத்து நான் இதை பற்றி வீடியோவாக போடல, ஏன்னா இதுக்கடுத்து வந்து நான் வந்து இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு இந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து தைரியமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஆனால் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் செல்லர் சப்போர்ட்டில் கேளுங்க. செல்லர் சப்போர்ட்டில் உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருந்தாலும் தமிழ் லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் அவங்கள்ட்ட டவுட் கேட்கலாம். அவங்க வந்து உடனடியாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கமாண்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் கமாண்டை நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த கமாண்டுக்கு ஒவ்வொரு கமாண்டுக்கும் நான் வந்து தனியாக வீடியோ போட முடியாது. ஸோ அதனால் எல்லா கமாண்டுக்கும் சேர்த்து ஒரு வீடியோ நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ பெரும்பாலும் வந்து நேரம் கிடைக்கிறதில்ல. ஸோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தரோட மிஸ்டேக்லேருந்து நீங்கள் நிறையா பாடத்தை கற்றுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கெட்டும்போது கெட்ட முடியாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ இருந்தாலும் நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கவங்க இதை கட்டிடலாம். ஒருவேளை ஸ்டார்டிங் டைமில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கட்ட முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் வந்து இதை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து எதனாலும் வந்து செல்லர் சப்போர்ட்டில் கேட்டுட்டு நான் இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்துலேயும்
தைரியமாக சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு சேல்ஸையும் ஒவ்வொரு ஆர்டரையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது, எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையிலேருந்து போகுது, ஸோ எவ்வளோ வந்து பொருளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம், இப்படிங்கிற கணக்கு வழக்கு நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இழப்புகள் இருந்து தப்பிக்க முடியும். ஸோ பேக்கேஜ் வெயிட் அண்ட் டைமென்ஷனாக இருந்தாலும், ப்ராடக்ட் வெயிட் அண்ட் டைமென்ஷனாக இருந்தாலும் கரெக்டாக போடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் கமிஷன் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, ஒரு பொருளுக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, ஒரு பொருளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி கவனமாக பார்த்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். நன்றி.